இத்தனை கார் வைத்திருந்தாலும் அஜித்திற்கு பிடித்த கார் எது தெரியுமா? தமிழ் திரையுலகில் எந்தவித சினிமா பின்புலனும் இன்றி தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறி இன்று பல கோடி ரசிகர்களை சம்பாதித்து வைத்திருப்பவர் அஜித். இவர் கடந்த 1993ஆம் ஆண்டு வெளிவந்த அமராவதி படம் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோவாக அறிமுகமானார். காதல் கோட்டை, காதல் மன்னன், அவள் வருவாளா, வாலி, அமர்கலம் என 1990களில் இவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட் அடிக்க கோலிவுட்டில் அஜித்தின் செல்வாக்கும் படிப்படியாக அதிகரித்தது. 2000க்கு முன்னர் வரை ஃபேமிலி மற்றும் காதல் கதையம்சம் கொண்ட படங்களை மட்டுமே தேர்வு செய்து நடித்து வந்த அஜித் 2000க்கு பின்னர் ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார். அதில் தீனா, சிட்டிசன், பில்லா போன்ற படங்கள் அதிரி புதிரியான வெற்றியை ருசித்தன. பின்னர் கோலிவுட்டில் அசைக்க முடியாத உயரத்தை தொட்ட அஜித் இன்றளவும் அதை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். நடிகர் அஜித் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்கின்ற திரைப்படம் நடிக்க உள்ளார். இதனை படப்பிடிப்பு வருகின்ற ஜூன் மாதம் தொடங்கப்பட இருக்கின்றது. இன்று ஒரு படத்துக்கு ரூபாய் 100 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்கும் அஜித் தன் வீட்டில் பல சொகுசு கார்கள் வாங்கி குவித்து வைத்து இருக்கின்றார். இன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களை வாங்கி வைக்கும் அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கும் அஜித் முதலில் வாங்கிய கார் மாருதி 800. அதுவும் சினிமாவில் அறிமுகமாகி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அவரால் இந்த காரை வாங்க முடிந்ததாம். அதன்படி கடந்த 1996ஆம் ஆண்டு மைனர் மாப்பிள்ளை படத்தில் நடித்த போதுதான் அஜித்துக்கு கார் வாங்கும் அளவுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாம். அந்த படத்துக்கான சம்பளம் வாங்கிய கையோடு தன்னுடைய முதல் காரை வாங்கி இருக்கின்றார் அஜித். இந்த காரை பல ஆண்டுகளாக உபயோகித்து வந்த அவர் ஒரு கட்டத்தில் அதனை தன் நண்பரிடம் கொடுத்து விட்டாராம். அந்த நண்பர் இன்று வரையிலும் அந்த காரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றாராம். யார் கேட்டாலும் இது அஜித்தின் கார் என்று கெத்தாக சொல்லுவாராம்.